நம்புவதற்கு கடினமானதை கேட்டபோது முறுமுறுப்பு உண்டாகும் நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு பகுதியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நம்ம சொல்றது நம்புவதற்கு கடினமா இருக்குது அப்படின்னு சொன்னா கோபம் வருமா, கோபம் வராதா மற்றவங்களுக்கு? நம்ம சொல்றது கடினமாவா இருக்கு? எதுவா இருந்தாலும் இப்ப சரி, ஓகே, யோவான் 6ஆம் அதிகாரம் ஏதாவது ஒரு நீங்களே ஒன்று திங்க் பண்ணிக்கோங்க. நம்பருக்கு கடினமானது, அது இல்லாத ஒன்றை வந்து ஒருத்தன் சொல்லிட்டு இதை நீ நம்பியா ஆகணும்னு சொன்னா கோபம் வருமா வராதா? வரும்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உண்மையா இருந்தா கூட நம்புவதற்கு ஒரு கடினமா இருந்தா அதை வந்து சொல்லிட்டு இருந்தா கோபம் வரும்ல. பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசு வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்றதெல்லாம் வந்து நம்பி 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 கேட்பாங்க. கொஞ்சம் வளர்ந்த பிறகு பிள்ளைங்க வந்து ஆராய்ந்து பார்க்கும், அப்பா சொல்றது அம்மா சொல்றது கரெக்டா இருக்கான்னு ஆராய்ந்து பார்த்து அது வந்து தப்பா இருக்குன்னு பிள்ளைங்க ஃபீல் பண்ணுச்சுன்னா அதுக்கப்புறம் அப்பா அம்மா சொன்னா அது பிள்ளைங்களுக்கு எரிச்சல் வருமா வராதா? எரிச்சல் வரும். ஏன்னா அதுங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் படிச்சு முடிவு பண்ணிடுச்சிங்க, இது வந்து சரி கிடையாது, நம்ப முடியாததான ஒரு காரியம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் கோபம் வர ஆரம்பிக்கும்ல. சரி, ஓகே, நம்புவதற்கு கடினமா அப்படின்னு சொன்னாலே கோபம் வரும். இத யோவான் 6ஆம் அதிகாரம் 41 43 வரைக்கும் வாசிக்கலாம். இயேசுவானவர் வந்து யூதர்களிடத்துல பேசிக்கொண்டிருந்தார். அப்பொழுது நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள்லாம் பேசினாரு. அப்புறம் நீங்க வாசித்துக் கொள்ளுங்க. இந்த இடத்துல இயேசுவானவர் சொன்னதான ஒரு வார்த்தை அல்லது சத்தியம் அவர்களை இடற செய்தது. என்ன அப்படின்னா, நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு. இன்னும் அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா மோசே உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை மண்ணாவை கொடுக்கல அப்படின்லாம் சொல்றாரு. உண்மையான அப்பம் அப்படின்னு சொன்னா அது யாரு? நான் தான் ஜீவ அப்பம் அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னாரு. அதனுடைய அர்த்தமெல்லாம் உங்களுக்கு தெரியும். விளக்கமானால வானத்திலிருந்து வந்த அப்பம் அப்படி சொன்னா அப்பம்னா என்ன அர்த்தம்? அப்பம்னா நம்மளுடைய சரீரம் பிழைக்கிறதற்கு நாம ஆகாரத்தை புசிக்கிறோம் அல்லவா, அதுதான் அப்பம். பொதுவான வார்த்தை, அதுக்கு பேரு அப்பம். அப்பத்தை வந்து பிக்காம சாப்பிட முடியுமா? இங்கேதான் போறீங்க, ஒரு குப்புசை வாங்குறீங்க, வாங்கி பெரிய குப்புசை அதை வாங்கி அப்படியே ஃபுல்லா வாயில போடுவீங்களா? அப்பத்தை பிச்சு தானே சாப்பிட முடியும். அப்ப வானத்திலிருந்து இறங்கின அப்பம், என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவன், இப்படி ஆண்டவர் சொல்றார், என்னை புசிக்கிறவன் அவன் பிழைப்பான் அப்படி சொல்றார். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் நான் என்று நீங்கள் விசுவாசித்தால் பிழைப்பீர்கள். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்போ, அதுவும் தன்னுடைய ஜீவனை தருகிறதான அப்போ, நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா புசிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர், வானத்தில் இருக்கிறவர், அங்கிருந்து உங்களுக்காக இறங்கி வந்தவர். அர்த்தம் என்னன்னா, நீங்கள் பார்க்கும்படியாய் ஒரு சரீரத்துல நீங்க அப்பத்தை வந்து பார்த்தா தானே புசிக்க முடியும். இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி அப்பம் வச்சிருக்கு அப்படின்ட்டு, ஆனா உங்களுக்கு தெரியும் அங்க இல்லைன்ட்டு இல்ல. ஆனால் அப்பத்தை நீங்கள் பார்த்தால் தான் புசிக்க முடியும். அதே போல தேவனை ஒரு சரீரத்திலே மனிதனாக கண்டார்கள். அவர் சொல்றாரு நம்புங்க அப்படின்றார். இவங்க சொல்றாங்க இல்ல, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்ததான குமாரன் அல்லவா. நீ உடனே கேட்கலாம், யோசேப்புக்கு பிறக்கலையே அப்படின்னு. நமக்கு தான் தெரியும், விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் தெரியும். அவர்களுக்கு தெரியாது. ஒரு தகப்பன் இல்லாதபடிக்கு ஒரு தாய் மட்டும் பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். அப்ப ஆனபடினால அவர் சொல்றாங்க, இவர் வந்து யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிறத போல உங்களுக்கு தோணும். ஆனா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவர்கள் ஊர்ல, அவர்கள் நடுவில், அவருடைய இனத்தாராக வந்து பாத்தீங்கன்னா இயேசுவானவர் காணப்படுறாரு. அங்கு பிறந்து அவர்கள் நடுவில் அவர் வளர்ந்து வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஊழியக்காரனாக அவர் என்ன பண்றாரு, 30 வயசுக்கு மேல பிரசங்கம் பண்ணிட்டு இதுல வேற சொல்றாரு, நான் வானத்திலிருந்து நான் இறங்கி வந்த அப்போ, நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தமே அப்படின்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்களுடைய பக்கத்துல சில நியாயத்தெல்லாம் நீங்க பார்க்கணுன்றதுக்காக சொல்றாங்க. எப்படி என்ன யோசிப்பாங்க?
இப்ப நம்ம மத்தியில இருந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அறிந்திருக்கிறதான உங்க ஊர்ல பிறந்த ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அமெரிக்கன் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இவனுக்கு எங்கேயோ வந்து ஏதோ வட்டு இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பீங்களா? அப்ப நன்றாக இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள். அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றாங்க, இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான்? அப்ப நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒன்று அவர்களை பொறுத்தவரை. ஏன் இதை மிஸ் பண்ணாங்க? ஆண்டவர் சொன்னது சத்தியம் என்று நமக்கு இன்றைக்கு தெரியும். வேதத்தை வாசிக்கும் போது அவர் யார் என்று அறியும் போது நமக்கு தெரிகிறது. ஆனால் அவர்களால ஏன் இதை ஏற்றுக்கொள்ள முடியல? அவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதா? எப்படி நினைக்கிறீங்க? அங்க ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம் அல்லவா? இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில வனாந்திரத்துல ஒரு காரியத்தை பார்த்தோம். ஏன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேசத்தை சுற்றி பார்த்து வந்தவர்கள் பரப்பின துர்ச்செய்தியை அவர்கள் நம்பினார்கள், நற்செய்தியை நம்ப மறுத்தார்கள் அப்படின்றதுக்கு ஒரு காரணத்தை நான் சொன்னேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பேசினதான வார்த்தைகளை அவர்கள் என்ன பண்ணல, இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்க்கல. அதே தான் இங்கேயும். என்ன அப்படின்னு சொன்னா, வேதாகமும் நமக்கு இன்றுதான் கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசுவானவர் அவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது இந்த வேதாகமும் வந்து அவர்களுக்கு உண்டு. இவர்கள் வானத்திலிருந்து நான் இறங்கி வந்தேன் அப்படின்ட்டு ஒருவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர்கள் என்னதான் பார்க்கணும்? இவர் பேசுகிறது நற்செய்தியா, துர்ச்செய்தியா, உண்மையா, பொய்யா என்று எங்க பார்க்கணும்? அவர்களுடைய வேதத்தில் தான் பார்க்கணும். இது அவர்களுடைய வேதம். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வேதம் தேவன் தந்தது என்று நாம விசுவாசிக்கிறோம். ஆனபடினாலே இது நம்முடைய வேதம் என்று நம்ம சொல்லுகிறோம். அப்ப இயேசுவானவர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த வேதம் அவர்கள் முன்பாக காணப்படுது. இன்றைக்கு பாஸ்டர்ஸ் எல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது வேதம் உங்களிடத்துல உண்டா? அவைகள் நற்செய்தியா, துர்ச்செய்தியா, உண்மையா, பொய்யா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பதுண்டா? யூடியூபை திறக்கிறீர்கள், ஒரு நல்ல பிரசங்கம் என்று சொல்லி நீங்கள் ஒன்றை நினைக்கிறீர்கள். அந்த பிரசங்கத்துல ஒரு செய்தி என்று சொன்னால் ஒரு உபதேசம் அல்லது போதனை அடங்கி இருக்க வேண்டும். கதை சொல்றதா பிரசங்கம்? அதுல ஒரு போதனை இருக்கணும் இல்லையா? ஒரு ஆலோசனை காணப்படும் இல்லையா? அந்த காரியம் வந்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்துக்கு முரணாக இருக்கிறதா என்று நீங்கள் என்றைக்காவது சிந்தித்ததுண்டா? இல்லைன்னா நீங்களும் மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. யார்கிட்ட பேசுறாரு யாக்கோபு? சபையார்கிட்ட பேசுறாரு, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள்கிட்ட பேசுறாரு. அப்படின்னா வேதத்தை பெற்றிருக்கிற, வேதத்தை நம்புகிற, விசுவாசிக்கிற ஜனங்களிடத்துல பேசுகிறார். அப்படியானால் இந்த காரியம் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லி அவர்கள் நடுவிலே காணப்படுகிற ஒரு மனுஷன் இந்த வார்த்தையை சொல்லும் போது யூதர்கள் முறுமுறுக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அதை மனதிலே வைத்து சிந்தித்து கூட பார்க்கல. என்ன அப்படின்னு சொன்னா, இப்படி சொல்லக்கூடியவர் ஒருவர் உண்டானால் அவர் யாரா இருக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் நான் வருவேன் என்று சொல்லி. அவர்கள் வந்து யாரை வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய பிதான்னு சொல்றாங்க. ஏசாயால வாசிப்பீங்க, கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவாயிருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான், தேவரீர் நீர் தான் எங்க பிதா. அப்ப கர்த்தர் என்கிறவர் தான் அவர்களுடைய பிதாவாய் இருக்கிறார். அந்த கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. அப்ப இந்த மனிதர்களை ரட்சிக்கிறதற்கு தெய்வம், அவர்கள் நம்புகிற கர்த்தர் என்கிற தெய்வம் இந்த பூமிக்கு இறங்கி வர வேண்டும் என்று அவர்களுடைய வேதம் தான் சொல்லுகிறது, வேற புராணங்கள் சொல்லவில்லை. அப்ப இயேசுவானவர் வானத்திலிருந்து வந்த அப்பம் நான் அப்படின்னு சொன்னா அவர்கள் என்ன பண்ணணும்? அவங்களுடைய வேதாகமத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளின் அடிப்படையில இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் நம்மளை ரட்சிக்கிற தெய்வம், நம்ம உண்டாக்கின தெய்வம், இந்த நாள்ல நம்ம ரட்சிக்கிறதற்கு இறங்கி வந்து இந்த சாட்சியை சொல்றாரு என்று ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அவர்களோ என்ன பண்ணாங்க? முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அப்ப நம்ம நம்புவதற்கு ஏதுவல்லாத காரியமா இருந்தாலும் கூட அதுல உண்மை இருக்குமானால் நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும் அல்லவா?